பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? சில பேர் புத்திசாலின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க கூட ஒரு 4 பேர் சேரணும் அப்படின்றதுனால நல்லவ மாதிரி காட்டிப்பாங்க. நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் உயிர் வாழ்கிறதுக்கு, அவன் பொழப்பு நடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் யாருன்னா கெட்டவனா காட்டுவாங்க. அவனை பற்றி கெட்டதெல்லாம் பேசுவாங்க. இவன் நல்ல விஷயம் செஞ்சு இவன் நல்லவன்ட்டு பேர் வாங்க மாட்டான். அடுத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள கெட்டவன், அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான், இவனுக்கு கெடுதி பண்ணியிருக்கான்னு வந்து பேசி பேசி கூட இருக்கிறவங்கள வெறியேற்றி அவங்க எங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஆளை பார்த்து சண்டை போட்டுப்பாங்க. அதில் வந்து மோதலாயிட்டு இந்த கூட இருக்கிறவங்க அவங்க கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவனை இவனை அடிச்சுப்பானுங்க, வெட்டிக்கிட்டு செத்துருவானுங்க. அதனால் அந்த குடும்பமே வந்து அப்புறம் பொழைக்க வந்து ஏன்னா அந்த இருக்கிறவன் தானே வந்து அந்த குடும்பத்தை அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அவன் வந்து அந்த குடும்பத்தை அவன் மெயின்டைன் பண்ணுவான்ல, அவன் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பமே வந்து நடுத்தெருவுக்கு போயிடும். ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அந்த நல்லவன் மாதிரி காட்டிக்கிறான் பாரு, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? கொஞ்ச காலம் ஆன உடனேயும் அந்த ஆப்போசிட்டில் வந்து விமர்சனம் பண்ணி சொன்னாங்க பாருங்க, அவன்கிட்டயே போயிட்டு பேசுவான், கை கொடுப்பான், கட்டி பிடிப்பான், அவங்க வீட்டிலேயே போய் சாப்பிடுவான். அவங்க வீட்டில் டெத் ஆயிடுச்சுன்னா இவன் போய் பார்ப்பான், இவங்க வீட்டில் டெத் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து பார்ப்பான், ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லிப்பாங்க? மரியாதை நிமித்தமாக வந்து நாங்கள் சந்திச்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக வந்து நிறைய முரண்பாடு இருக்குது, மரியாதை நிமித்தமாக நாங்கள் வந்து சந்திச்சுக்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. மரியாதை நிமித்தமாக நீ வந்து சந்திக்கிறனா, உன் கூட இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி பலிகாடாக ஆயிட்டாங்கல்ல. எத்தனை உயிர் போயிருக்கு, எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த நாகரிகத்தை சொல்லித்தர வேணாம்? நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் குடும்பத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லாமே இந்த களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம், நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்த வேணாம். நம்ம பொழைச்சா போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும், அந்த ஒரே காரணத்துக்காக பல குடும்பத்தை வந்து பலி கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லவ மாதிரி காட்டி என்ன பலன் இருக்குது? அதில் லாஸ்ட்டில் என்ன போக போகுது? மண்ணுக்கு தான் போக போகுது. எல்லாமே மண்ணோட மண்ணாக தான் போக போகுது. இருக்கிற வரைக்கும் நீயும் நல்லா இருக்கணும், அந்த உன் கூட பழகிறான் பார், உன்னை நம்பி இருக்கான் பார், அவனும் நல்லா இருக்கணும். சிந்திங்க, கொஞ்சமாக சிந்திங்க. நீங்கள் மாற்றி அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒத்துமையாக ஆகிடுவீங்க. உங்களை நம்பி இருக்கிறவன் எல்லாமே இங்கே நடுத்தூரில் அம்போன்னு போகிறானுங்க. என்றைக்கா எவ்வளவோ அப்பாவை இழந்த குழந்தைங்க இருக்குது, கணவனை இழந்த மனைவிகள் இருக்குது. பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்க. ஆவேசமாக இருந்தது, சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் சொன்னேன். நல்லவங்க வந்து இதை நினச்சி யாருமே நான் பேசத்தை வச்சு கஷ்டப்பட மாட்டாங்க. கெட்டவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா அது கஷ்டப்படுறதுக்காக நான் சொல்லலை. யோசிங்க, உங்களால் சில குடும்பம் வேஸ்ட் ஆகுது, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரே காரணத்தை தான் சொல்கிறேன்.